வணக்கம் எஸ்டிஎஃப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருந்தோம். சோ இன்னைக்கு பண்ண போற சர்ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலிகோட அம்மாக்கு தான். சோ நம்ம கொலிக்கு நம்மள்ட்ட கேட்டது ரொம்ப கிராண்டாலாம் வேணாம், ஒரு கேக் கட்டிங்கும் ஒரு டின்னர் செட்டப்பும் அரேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ கேக் எப்பவும் போல நம்ம ஸ்டார் கஃபேலயே ஒரு கேக் பிளாக் ஃபாரஸ்ட் புக் பண்ணியாச்சு. கேக் மேல ஹாப்பி பர்த்டே அம்மா சாவித்திரி சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி எழுதியாச்சு. ஒரு பொக்கே ஒன்று அடிஷனலா வாங்கிக்கிட்டு நான்வெஜ் டிஷ்ஷே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால ரேஸ் கோர்ஸ் ரோட்ல உள்ள அஞ்சப்பர்ல ஒரு டேபிள புக் பண்ணியாச்சு. அஞ்சப்பரோட பேக் என்ட்ரன்ஸ் பக்கத்துல உள்ள டேபிள் தான் நான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். நார்மலா எப்பவும் போல ரெஸ்டாரண்ட்ல போய் ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஃபுட் கொண்டாந்து வச்ச அதே டயத்துல நானும் உள்ள என்டர் ஆகி கேக்கோட வந்துட்டேன். இந்த சர்ப்ரைஸ்ல அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு கேக் வெட்ட கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சோ அம்மா என்னோட கொலிகை அவங்க ஒய்ஃப் எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா கேக் வெட்டினாங்க. அவங்க எல்லாரும் கேக் ஊட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ்ல நானும் அம்மாக்கு கேக் ஊட்டிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். சோ இந்த சர்ப்ரைஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் டின்னர் அங்கேயே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னால முடிஞ்ச பட்சத்துக்கு நான் கண்டிப்பா பண்ணி தரேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.